ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அண்மை செய்தி. இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளது. கேரளா, கர்நாடகா, மணிப்பூர் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் 88 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பதிமூன்று மாநிலங்களில் 88 தொகுதிகளில் தற்பொழுது வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ளது. இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ளது. கர்நாடகாவில் முதற்கட்டமாக 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து நேரலையில் இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, கர்நாடகாவில் தற்பொழுது வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ளது. வாக்குப்பதிவு எந்திரங்களை சீல் வைத்து கொண்டு செல்லும் பணி தொடங்கிவிட்டதா? அருணா, கர்நாடகாவில் காலை சரியாக 7 மணி அளவில் தொடங்கிய வாக்குப்பதிவு தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் தற்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையத்தின் கதவு என்பது தற்பொழுது மூடப்படுகிறது. ஏனென்றால் 6 மணிக்கு பிறகு யாரும் வாக்களிக்க உள்ளே அனுமதி கிடையாது என்பதற்காக தற்பொழுது முழுமையாக 14 மக்களவை தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. மாலை 5 மணி நிலவரப்படி 63.59% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்தமாக 69% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. 6 மணி நிலவரப்படி அதற்கான மொத்த வாக்குப்பதிவு என்பது சரியாக 7 மணி அளவில் தேர்தல் ஆணையம் முறையாக அறிவிக்கும். தற்போது உள்ளே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், வாக்குச்சாவடி அலுவலர்கள் தொடர்ச்சியாக இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை சீல் வைக்கும் பணியில் இனிமேதான் ஈடுபட இருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே 6 மணிக்கு முன்னதாக உள்ளே வந்திருக்கக்கூடிய நபர்கள் வாக்களிப்பதற்கு வசதியாக அவர்கள் ஒரு சிலர் உள்ளே இருக்கிறார்கள். அவர்களுக்கு டோக்கன் உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டு இந்த வாக்களிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு இருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களை தவிர்த்து பெரும்பாலான இடங்களில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படவில்லை. அந்த சீல் வைக்கும் பணி என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை முழுமையாக அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். மிக முக்கியமாக இன்டி கனடா பகுதியில் மட்டும்தான் ஒரு சிலர் அந்த தேர்தலை புறக்கணித்தார்கள். தொடர்ச்சியாக தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அவரிடம் கலந்துரையாடி அவர்கள் வாக்குப்பதிவுக்கு சம்மதம் தெரிவித்தனர். ஆனாலும் ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் வாக்களிக்க தயாராக இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இன்றைய தேர்தலை பொறுத்தமட்டில் கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா, அதே போன்று துணை முதலமைச்சர் TK சிவகுமார், நடிகர்கள் யாஷ், நானி, சுதீப், அதே போன்று சிவராஜ்குமார் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் காலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க பல்வேறு ஏற்பாடுகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு இருந்தது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. அடுத்த கட்ட தேர்தலுக்கான பரப்புரையும் கர்நாடகத்தில் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. ஒரு பக்கம் ராகுல் காந்தி, மறுபக்கம் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தேர்தல் பரப்புரையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதையும் நம்மால் பார்க்க முடியும். தற்போது இந்த தேர்தல் முழுமையாக நிறைவடைந்து அந்த எந்திரங்களை சீல் வைக்கும் பணியில் அலுவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை தான் நாம் தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருணா, அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி விக்னேஷ் முத்து. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.